தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற திருவிழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் சித்திரை முழுநிலவு நாள் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து தீபாராதனைகளும் பஞ்சமூர்த்திகளின் திருவீதி உலாவும் நடைபெற்றன. விழாவின் நிறைவாக வரும் 23ஆம் தேதி பூப்பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கர நாராயணசாமி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் புலியாட்டம், சாமி நடனம், கும்மி உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கிருஷ்ணன் கோவில் விழா அமர்க்களப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் சித்திரை மாத பிறப்பையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தக்கரையில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். இதேபோல் சீர்காழி அருகே உள்ள திருவெண்காடு சுவதரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் குடமுழக்கு விழாவுக்கான பணிகளை தொடங்கும் வகையில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது.